வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் கட்டாய தேவை குறித்து மாற்றியமைக்கப்படுமா சீராய்வு மனு ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை பார்க்கலாம். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை எந்த கட்சி நிறைவேற்ற போகிறாங்க, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், யார் ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை தரப்போகிறாங்க, இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை எப்போ வெளியிட போகிறாங்க, இதற்கான நீதிமன்ற தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. டெட் கட்டாய தேர்வு குறித்த முடிவு மாற்றியமைக்கப்படுமா என்று சீராய்வு மனு ஏற்கப்பட்டதுங்க. நீதிபதி தத்தாவின் தலைமையிலான அமர்வு மறுபரிசீலனை செய்வதற்கான அவசியத்தை ஒப்புக்கொண்டது. தீர்மானிக்கும் இறுதி போர் திறந்த நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்டில் நடைபெறும். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 25 செப்டம்பர் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை நீதிபதி தீபாங்கர் தத்தாவின் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அந்த முந்தைய தீர்ப்பு நாடு முழுவதும் பணியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடையே கவலை ஏற்படுத்தியது. அறையில் சேம்பர் நடைபெற்ற முக்கிய விசாரணைகள் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நீதிபதி திபாங்கர் தத்தாவின் தலைமையிலான அமர்வு பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை தன் அறையில் வைத்து பரிசீலித்தது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய தரப்பினர்கள் தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த சீராய்வு மனுக்களை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இந்த வழக்கு எதை பற்றது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. இந்த வழக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான். செப்டம்பர் மாதம் 2025 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் என்சிடிடி வழிகாட்டுதல் மற்றும் ஆர்டிஇ சட்டம் அமலுக்கு வருவதை முன்பே பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் தங்கள் பணியை தொடரவும் டெட் தேர்வு கட்டாயம் என்றது அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டது. இதனால் பல ஆசிரியர் அமைப்புகளும் மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தன. அடுத்து என்ன நடக்கும்? சீராய்வு மனு ஏற்பு மற்றும் திறந்த நீதிமன்ற விசாரணைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உத்தரவை மறுபரிசீலனை செய்து போதுமான காரணங்களும் அவசியம் இருப்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. பொதுவாக சீராய்வு மனுக்கள் நீதிமன்ற அறையிலேயே சேம்பர்ஸிலேயே தீர்மானிக்கப்படும். இந்த விவகாரத்தை திறந்த நீதிமன்றத்திற்கு சேம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிக்கலின் உணர்திறனையும் அதன் பரந்த தாக்கத்தையும் நீதிமன்றம் உணர்ந்துள்ளது காட்டுகிறது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடந்த இந்த செயல்முறை இனி இது பொது நீதிமன்றத்துக்கு வரும். அங்கு இரு தரப்பினும் தங்கள் வாதங்களை எதிர்வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு அளிக்கப்படும். இது ஆசிரியர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் விரிவான தீர்ப்புகள் எல்லாமே வரும். அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்க போக அதிகாரப்பூர்வ ஆவணத்திற்காக அனைவரும் காத்துட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியில் ஆசிரியர்களுக்கு எந்த ஆட்சிக்கு வந்தால் நன்மை செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு நிறைய போராட்டங்கள் நடத்தியும் அவங்க சொன்னதை கேட்கல. ஒருவேளை புதிய ஆட்சி வந்தால் ஆசிரியர்களுடைய 149 ஜியோவை ரத்து செய்ய போகிறாங்க. 2013-17 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை போட போகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.